டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா, நம்ம அன்சிதா அவர்கள் மழையில நனைஞ்சிட்டு இருக்கப்ப, நம்ம தீபக் அண்ட் ஜாக்லின் இவங்க 2 பேரும் வந்து உள்ள போங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. புரியல. மழையில நிக்கக்கூடாதா? அது ரொம்ப தூரம் இல்ல. அவங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த இடத்துலருந்து கொஞ்சம் தூரம் நின்னுட்டு இருக்காய்ங்க. அப்புறம் அது ஒரு ஆர்குமென்ட்டா மஞ்சரி வராங்க, பேசிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு பெருசா போயிட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம சௌந்தர்யா வாயில பேசிட்டு இருக்கப்ப, அவங்க ஒரு மாரி எகிறிட்டு வந்து புடிச்சாங்க. கொடைய புடிச்சு குலுக்குறப்ப கையும் மேல கொடையும் புடிச்சாங்க ஸ்டார்ட்டிங்ல. அத பார்த்து ராணா உள்ள வந்து மேடம், மேடம் கத்திட்டு இருக்காரு. கேட்கல. அதுக்கப்புறம் அவரு எகிற ஆரம்பிச்சுட்டாரு. ஏய்! ஊன்னு பேச ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. அவ்வளோதான். ஆக்சுவலா வந்து எகிரின்னு வந்தது, கொடைய புடிச்சது. இது 2மே தப்பு. சௌந்தர்யா மேல பண்ண தப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேசிட்டு இருக்காரு. மஞ்சரி கிட்ட பேசிட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா, மஞ்சரி கிட்ட கை நீட்டி பேசிட்டு இருக்கப்ப, மஞ்சரி வந்து அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல படார்ன்னு கை அடிச்சுட்டாய்ங்க. பச்சையா தெரியுது. ஒரு இடத்துல வந்து எகிறுன்னு வந்தது சௌந்தர்யா பண்ண தப்பு. 2வது பேசிட்டு இருக்கப்ப கை நீட்டி பேசின தப்பா இருந்தாலும், அவங்க வந்து அத சொல்லியிருக்கணும். மேனேஜரா வந்து இறக்குங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம். அப்படியே சைலன்ட்டா போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருந்தா கூட ராணுவ மேல தான் மிஸ்டேக்கா இருந்திருக்கும். பட் அந்த இடத்துல அடிச்சுட்டாய்ங்க. எகிறுனது சௌந்தர்யா தப்பு, அடிச்சது நம்மளோட மஞ்சரி தப்பு. இந்த 2 தப்பையுமே பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக்கர் சொல்லி போயிட்டு நம்ம ரயான் சுத்திட்டு இருக்காரு. உள்ள ரஞ்சித் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோங்கிற அந்த ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்ல. மஞ்சரி வந்து இப்ப ஏன் அவங்க பிரல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் பதவியில இருக்கிறப்ப நம்மளுக்கு வர அந்த ஒரு ஹெட் வெயிட், அந்த ஒரு ஈகோனே சொல்லலாம். நம்ம என்னதான் நல்லவனா இருந்தாலும், நமக்குன்னு ஒரு பதவி குடுத்துட்டாங்க. நம்ம ஒரு ஒரு ரூல் பண்ற இடத்துல போயிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு கீழ இருக்கவங்கள வந்து நம்மள அறியாமலே நம்ம அவங்கள வந்து ஒரு மாரி அடிமையா ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. ரொம்ப நாளா இருக்கிற ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரி அவர்களுக்கு வந்து ஏன் ராணவ் மட்டும் ஒரு இளிச்சவாயா, இல்ல ராணவ் மேல எதுனா ஒரு வெஞ்சன்ஸான்னு தெரியல. சௌந்தர்யா அவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. மஞ்சரியும் அவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. நீங்க பேசணும்னா, அவங்க 2 பேரையும் சேர்த்து இல்ல 3 பேரையும் சேர்த்து வச்சு பேசணும். பட் ஆனா, இவரு வந்து ராணவ மட்டும் வந்து பாயிண்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. நம்ம ஜெஃப்ரி வந்து நல்லா விளையாடிட்டு இருக்காரு. பட் அந்த வஞ்சன்ஸ் அந்த வன்மம்ங்கிற ஒரு விஷயத்தினால ராணவ மேல அவருக்கு இருக்க வன்மத்தினால பார்த்தீங்கன்னா, அவரோட கேம ஸ்பாயில் பண்ணி, அவரோட நேமையும் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காரு. இததான் வந்து நம்ம டப்பா அருண் வந்து பண்ணிட்டு இருக்காப்புல. டப்பா டப்பா அடிச்சு, முத்துக்குமரன் மேல இருக்கிற அவரோட ஒட்டுமொத்த வன்மத்தையுமே கக்கி கக்கி, இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல கண்டிப்பா விஜய் சேதுபதிட்ட வாங்கி கட்டிக்க போறாரு. அப்ப தெரிஞ்சிரும். இதுதான் ஒரு விஷயம். இந்த டாஸ்க் மூலியமா நம்மளுக்கு தெரிய வர விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள ஒரு டாஸ்க்ல மேனேஜர்னு ஒரு போஸ்டிங் குடுத்ததையே வந்து அவங்க எந்த அளவு எக்ஸ்ட்ரீம் கொண்டு போய் இது பண்ணாங்க பார்த்தீங்களா? மேனேஜர்ஸ் அப்டின்னா நான் ரூல் பண்றேன் அப்டிங்கிறப்ப, அத ஃபன்னா கூட எடுத்துட்டு போயிருக்கலாமே, ஒரு காமெடியா கூட எடுத்துட்டு போயிருக்கலாமே, ஃப்ரெண்ட்லியா கூட மூவ் பண்ணியிருந்திருக்கலாமே. எனக்கு புரியல. மேனேஜர்ஸ்ன்னு போஸ்டிங் குடுத்துட்டா, உங்களுக்கு ரூல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தைய சொல்லிட்டா, அப்ப நீங்க என்ன வேணா பண்ணலாமா? அப்படிங்கிறது தான் வந்து இந்த டாஸ்க்ல மட்டும் கிடையாதுங்க. வெளிய இருக்கிற நெறைய மேனேஜர்ஸ் ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து, தனக்கு கீழ இருக்கவன் வந்து தப்பே பண்ணலனாலும், ஆ அவன வந்து நம்மள எதிர்த்து பேசிட்டான் அப்படின்னா, அவன் வந்து ரொம்ப தப்பானவன் அப்படிங்கிற ஒரு ஒரு பாயிண்ட் இருக்கு. நான் மேல இருக்கவன் தப்பு பண்ணாலுமே, அவன் கீழ இருக்கவன்ட்ட அக்செப்ட் பண்ணி இறங்கி போயிட்டு சாரிலாம் கேட்கவே மாட்டாய்ங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. பட் ஆனா பேசிட்டு இருக்காங்க. இது மாறிடுச்சு. அது அந்த காலம், இந்த காலம்னு. ஆனா இப்ப வரைக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடத்துல வந்து மாறல. இந்த ரூல் பண்ற இடத்துல இருக்கவங்க, தனக்கு கீழ இருக்கவங்கள வந்து ரூல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல தான் இருக்காங்க. அவங்க மேல தப்பே இல்லன்னா கூட, இவங்க மேல தப்பு வச்சிருந்தா கூட, அது எப்படி நான் சொல்றேன்னு தெரியல. புரியுதான்னு தெரியல. அதான் இப்ப ரூல் பண்ற இடத்துல இருக்கவங்க மேல ஒரு தப்பு பண்ணிட்டா கூட, அவங்க வந்து அந்த தப்ப ஒத்துக்க மாட்டாய்ங்க. நான் ஏன் ஒத்துக்கணும் கீழ இருக்கவன்ட்ட? நீ எனக்கு கீழ வேலை செஞ்சுட்டு இருக்க. உனக்காகலாம் இறங்கி வர முடியாதுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குங்கிறது பெரிய எக்ஸாம்பிள் இந்த டாஸ்க் தான். ராணவ் வந்து இப்ப தான் கரெக்ட்டா விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. சௌந்தர்யாக்கு அகைன்ஸ்ட்டா வாய்ஸ் அவுட் பண்ணி பயங்கரமா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. பட் ஆனா ஜெஃப்ரி எனக்கு சுத்தமா புரியல. ராணவ் வந்து பாயிண்ட் பண்றீங்க ரைட்டு. அப்புறம் மஞ்சரியும் வந்து பேசியிருப்பாங்க. நீ எதுக்கு வந்து தேவையில்லாம இந்த டாஸ்க்குள்ள வந்து நம்ம விஜய் சேதுபதி வான் பண்ணத இத கொண்டு வந்துட்டு இருக்கன்னு. அப்படி பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா வந்து எக்கச்சக்கமான வார்த்தை விட்டாங்க. "ஏய் வெளிய போ" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வொர்ஸ்ட்டா பிஹேவ் பண்ணாங்களே. அத யாருமே கண்டிக்கலையே. இப்ப வரைக்குமே பார்த்தீங்கன்னா, ராணவுக்கு வந்து வெளிய சப்போர்ட் செய்யறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளார ராணவ் அப்படின்னாலே ஒரு இளக்காரமான ஒரு பாயிண்ட் இருக்கு. மத்த எல்லாரும்கிட்டயும் வந்து ஒரு மாரி ரியாக்ட் பண்றாங்க. ராணவ்னாலே ஒரு மாரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து இப்ப ராணுவும் வாய்ஸ் அவுட் பண்ணி கேட்க ஆரம்பிச்சுட்டாரு. அந்த ஒரு ஒரு இதுதான் நம்ம பார்க்குறப்ப தெரியுதுல்ல. ஏம்மா நீ அவன கொஸ்டின் பண்ற அளவுக்கு நீ ஒண்ணும் யோக்கியம் கிடையாது. அப்படிங்கிற ஒரு கோவம் தான் வந்து ராணவுக்கு சப்போர்ட்டா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். உள்ள ராணவாலால சரியா பாயிண்ட் பண்ணி பேச தெரியலையே தவிர்த்து, பட் அவரு நல்ல கேம் விளையாடிட்டு இருக்காருங்கிறது என்னோட ஒப்பீனியன். உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீக்கெண்ட்ல கண்டிப்பா டப்பா அருணோட சேர்த்து நம்ம ஜெஃப்ரியும் வார்ன் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன்.